கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம உணரும் பொழுது வார்த்தைகள் வராது. அவ்வளவு சந்தோஷம் நம்ம உள்ளத்தை நிரப்பும். கர்த்தர் நம்மை கனி கொடுக்க செஞ்சாரு. 2023 கர்த்தர் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் வச்சிருக்கிறார். சாதாரண ஆட்கள், ஆனா கர்த்தர் அவர்களை எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சார்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, அந்த பிரசன்னத்துக்குள்ள அவங்க வரும் பொழுது புதிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய பிரசன்னத்துல இந்த வருஷம் நீங்க இருக்கும் பொழுது கிரியேட்டிவிட்டியை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்றாரு. லாஞ்சிவிட்டி, இன்டெகிரிட்டி, கிரியேட்டிவிட்டி. கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பாலும் தேனும் ஓடுகிற வருஷத்தை தருகிறார். கர்த்தருடைய சமூகம் நம்ம முன்பதாக போய் நமக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். அப்பாடா, ஒரு பெருமூச்சு விடலாமா எல்லாரும்? எத்தனை பேர் சொல்றீங்க ஒரு பெரும் மூச்சு விடலான்னு? அப்பாடா சொல்லுங்க. நல்லா பெருமூச்சு இழுத்து சொல்லணும். சரியா? அப்பாடா. ஆடாடா. பாருங்க, எதுக்கு இந்த பெருமூச்சு? ஒரு வழியா 2023 முடிஞ்சதுரா. 24க்குள்ள வந்துட்டோம். அப்படிதானே? அப்படிதானா? அப்படிதானா? கொஞ்சம் நல்லா கவனிங்க. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா எனக்கு தூக்கம் வருது. அதனால எப்பொழுதும் நீங்க தானே தூங்குவீங்க அங்க உட்காந்து. இன்னைக்கு ஒரு சின்ன ஆபத்து இருக்கு. நான் தூங்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் உதவி செய்யணும், பேசணும். சரியா? 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 23 முடிஞ்சிருச்சுன்னு அப்பாடா சொன்னீங்களா எல்லாரும்? அப்படியா சொன்னீங்க? அப்படியா சொன்னீங்க? 23 எனக்கு உண்மையாகவே கனி கொடுக்கிற வருஷமா இருந்ததுன்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? எத்தனை எத்தனை சாட்சி, எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் நம்ம மத்தியில 23ஆம் வருஷம் செஞ்சாரு. நம்ம மத்தியில கர்த்தர் வந்து அவர் வார்த்தைய அந்த முதல் சில நிமிடங்களுக்குள்ள நம் வாழ்க்கையில அதை கொடுத்து, நம் வார்த்தையை நம் வாழ்க்கைக்குள்ள கொடுத்து நம் வாழ்க்கையை சீரமைக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் மெய் தேவனாக இருக்கிறார். நம்மை நேசிக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை கரம் பிடித்து நடத்த காத்து கொண்டிருக்கிற தகப்பன் அவர். அந்த தகப்பன் கடந்த வருடம் முழுவதும் அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்த வார்த்தைக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காரியத்தை செய்ய போறோம். என்ன தெரியுமா செய்ய போறோம்? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் 4-5 பேர்கிட்ட போய் சொல்லிட்டு வருவேன் அப்படின்னா கூட ஓகே. உங்க பக்கத்துல இருக்கிற பீப்புள், இல்ல நான் பக்கத்துல இல்ல சொல்ல மாட்டேன், தூரத்துல போய் கடைசியில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு வர போறேன்னா கூட பரவாயில்ல. நான் உட்காந்துட்டே பேச போறதில்ல, எந்திரிச்சு போக போறேன். ஏன்னா நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், அவ்வளவு நன்றியோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் புதிய வருஷத்தை காண செய்திருக்கிறார். கடந்த வருஷம் எவ்வளவு ஆபத்துகள், பேராபத்துகள், எத்தனையோ மரணங்கள். போன வருஷத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நான் இப்படியாக வாசித்தேன். அதாவது ஒரு நியூஸ் இப்படியாக வாசிச்சேன். அந்த நியூஸ் இப்படியாக சொல்லுகிறது, 2023ல நிறைய மரணங்கள் ஏற்பட்டதாம். நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ். சின்ன சின்ன பசங்க, வாலிப பிள்ளைங்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் ஆச்சாம்.
நிறைய மரணங்கள் ஏற்பட்டதான். ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. இந்த வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நம்மை ஒரு புது வருஷத்தை காண செய்து, சும்மா காண செய்யல, கனி கொடுத்து காண செஞ்சாரு. யோசிச்சு பார்த்தா நான் ஜீவனோடு இருக்கிறதே ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் ஆண்டவரே. யோசிச்சு பார்த்தா கர்த்தர் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில செய்த காரியங்கள் எவ்வளவு அற்புதம். உண்மையாகவே மலைத்தாழ்ச்சியான வருஷம். மலைத்தாழ்ச்சினா நல்ல மழை பெஞ்சது சென்னையில, ஆனா அதே ஒரு தாழ்ச்சியா மாறிடுச்சு. பல வீடுகள் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து கூட கர்த்தர் நம்மளை காப்பாற்றினார், நம் தேவைகளை சந்தித்தார். எத்தனையோ பேரு இங்க உட்கார்ந்திருக்கிற எத்தனையோ பேரு உங்க கஷ்டத்தின் மத்தியில கூட நீங்க முன் வந்து நான் இன்னொரு சகோதரன் சகோதரிக்கு குடும்பத்திற்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லிட்டு போன வருஷம் உதவி செஞ்சீங்க. எத்தனையோ பேரு கொடுத்தீங்க, நூற்றுக்கணக்கான குடும்பத்தை ஆசீர்வதிச்சீங்க. உங்களையே நீங்க கொஞ்சம் தட்டிக்கோங்க. கர்த்தர் என்னை கனி கொடுக்க செஞ்சாருன்னு சொல்லி தட்டிக்கோங்களேன். உங்களே தட்டிக்கோங்க. கர்த்தர் என்னை கனி கொடுக்க செஞ்சாரு. கர்த்தர் எவ்வளவு அதிசயங்களை நம்ம கொண்டு செஞ்சிருக்கிறாரு. சில சமயம் பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம உணரும் பொழுது வார்த்தைகள் வராது. அவ்வளவு சந்தோஷம் நம்ம உள்ளத்தை நிரப்பும். மலை தாழ்ச்சியான வருஷத்திலே நம்மை இவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும் என்றால், நான் சொல்லும் பொழுது எல்லாரும் திரும்பி சொல்றீங்களா? ஓகேயா? ஓகேயா? இங்க இருந்து ஆரம்பிப்போம். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் நம்மை இவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும் என்றால், இந்த சைடு, மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் நம்ம இவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும் என்றால், இப்ப எல்லாரும் சேர்ந்து பாலும் தேனும் ஓடுகிற வருஷத்தில் எவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும்? புரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை, பாலும் தேனும் ஓடுகிற வருஷத்துல அவரால் எவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும்? மலைத்தாட்சியான 2023ல நம்ம இவ்வளவு ஆசீர்வதிச்சார், இவ்வளவு சாட்சிகளை கொடுத்தாரு, நம்மை கனி கொடுக்க செய்தாரு. ஆனா இந்த வருஷம் 2024 பாலும் தேனும் ஓடுகிற வருஷம். கர்த்தர் அளவில்லாத ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, தேசமெங்கும் செழிப்பை பார்ப்போம் என்று சொல்லுகிறார். ப்ராஸ்பரிட்டி என்று கர்த்தர் சொல்றாரு. திரும்பின திசை எல்லாவற்றிலும் ப்ராஸ்பரிட்டி, நிறைவு இருக்குமா, செழிப்பு இருக்குமா, நிரம்பி வழியுமா? இந்த வருஷத்துல எல்லா காரியங்களிலும் எல்லா விஷயத்திலும் உயர்வுகளை பற்றி கேள்விப்படுவீங்க, நிறைவுகளை பற்றி கேள்விப்படுவீங்க. எக்கனாமிக் சிச்சுவேஷன் இதுவரைக்கும் பார்த்திராத உச்சத்தெல்லாம் தொடுமா. தேசங்கள் ஆச்சரியப்படுவாங்களே, என்ன நடக்குது திடீர் என்று சொல்லி, பொருளாதார சூழ்நிலை இவ்வளவு மாறுகிறதே என்று சொல்லி. எக்கனாமிக் வல்லுநர்கள்லாம் பார்க்கிற அந்த சென்செக்ஸ், நிஃப்டி என்று சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் தொடாத உயரங்களை தொடும். ரூபாய் மதிப்பு மாறும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், அரசியல் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை பார்க்கிற வருஷமாக இருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு மிகுதியை பார்க்கிற வருஷமாக இருக்கும்.
சுற்றி இருக்கிற நிலைமைகள் மாறும். போன வருஷம் பார்த்த நெருக்கடிகள் இருக்காது. நோய்களின் ஆபத்துகளை பற்றி எவ்வளவோ பேசுவாங்க. அந்த நோய்கள் எப்படி வந்தது என்று தெரியாத அளவிற்கு காணாமல் போகும். கர்த்தர் இதை பாலும் தேனும் ஓடுகிற வருஷமாக மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். மலை தாழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிடுச்சு என்று சொல்றாரு. எனக்கு பிரியமானவர்களே, ஆனந்த களி கூற ஆயத்தமாகுங்க. இந்த வருஷம் அற்புதங்களின் வருஷம். குடும்பங்களில் கர்த்தர் சமாதானத்தை அளவில்லாமல் ஊற்றுகிற வருஷம். பல கசப்புகள் மாறுகிற வருஷம். பல நெருக்கடிகள் எங்க போச்சுனே தெரியாமல் அந்த இடத்துல பெருக்கம் வருகிற வருஷம். குழந்தை இல்லைன்னு அழுது கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷம் எத்தனை வருஷம் நீங்க காத்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் உங்க குடும்பங்களில் குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்றாரு. கர்த்தர் எண்ணற்ற அற்புதங்களை செய்வேன் என்று சொல்றாரு. ரொம்ப தெளிவா சொல்றாரு, சிறப்பா சொல்றாரு, சந்தோஷப்படும்படியாக சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில சமாதானம் வரும்படியாக சொல்றாரு. இது பாலும் தேனும் ஓடுகிற வருஷம் என்று சொல்லி இந்த மக்கள், இஸ்ரவேல் மக்களை பார்த்து தேவன் சொல்கிறார், இப்படியாக சொல்லுகிறார். யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்துல நம்ம அதை குறித்து வாசிக்கிறோம். 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களா? கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி நான் வாக்கு கொடுத்த. இங்கிலீஷ்ல வாசிங்க. Then the Lord said to Moses, depart and go up from here, you and the people whom you have brought out of the land of Egypt, to the land of which I swore to Abraham, Isaac and Jacob, saying to your descendants, I will give it. சந்ததிக்கு கொடுப்பேன். What I promised you. நமக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, விசேஷமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் அதை உறுதி செய்கிறார். இதுதான் நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிற இந்த வருஷம் இப்படிதான் இருக்கும், பாலும் தேனும் ஓடுகிற வருஷமா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா பாருங்க, அத சொன்ன தேவன் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிற தேவன் அடுத்தது சொல்றதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வாசிங்க. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏலியனையும் எபூசியனும் துரத்தி விடுவேன். அவர் என்ன சொல்றாரு? இந்த பாலும் தேனும் உள்ள தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு வாக்கு கொடுத்ததன்படி. ஆனா உங்களோடு கூட ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொல்றாரு. ஒரு ஏஞ்சல் உங்களோட கூட வருவாங்க என்று சொல்லி சொல்றாரு. இது வரைக்கும் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. யாருக்கு வேண்டாம் தேவனுடைய ஏஞ்சல்? இங்க யாருக்காவது வேண்டாமா? இங்க யாருக்காவது வேண்டாமா? யாராவது சொல்லுவீங்களா இங்க எனக்கு ஏஞ்சல் வேண்டாம், கர்த்தருடைய ஏஞ்சல் வேண்டாம், தூதன் வேண்டாம் யாராவது சொல்றவங்க இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்க்கலாம். யாரா இருக்கீங்களா? அப்படி சொல்றவங்க கண்டிப்பா யாரும் அப்படி சொல்ல மாட்டோம்ல. ஒரு தூதனை கர்த்தர் கொடுத்தா ஏன் வேண்டாம்? சந்தோஷம் தானே. தூதன் கூடவே வருவான், நம்மளை பாதுகாத்து கொள்ளுவான். இல்ல எவ்வளவு அற்புதமான விஷயம். ஆனா கவனமா பாருங்க, தூதன் உன் கூட வருவான். ஆனா
அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஆனா என்ன? ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். என்ன பாஸ்டர், இதுவரைக்கும் உற்சாகப்படுத்திட்டு இருந்தீங்க, பாலும் தேனும் ஓடுகிற வருஷம் சொன்னீங்க, ஆசீர்வாதமா இருக்கும்னு சொன்னீங்க, இதுவரைக்கும் பார்க்காத அற்புதங்கள்லாம் பார்ப்போம்னு சொன்னீங்க, தூதன் வருவான் கூட சொன்னீங்க. ஆனா இப்போ அப்படியே பிளேட்டை திருப்பிட்டீங்களே, எல்லாத்தையும் மாத்திட்டீங்களே. எல்லாம் இருக்கும், சகல விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, தூதன் கூட வருவான், ஆனா நான் வர மாட்டேன். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் உறைஞ்சு போயிருக்கிறீங்களா? என்னடா இது புதுசா இருக்கு? ஆசீர்வாதங்கள் இருக்கும், தூதன் கூட வருவா, ஆனா அவரு நம்ம நடுவுல வரமாட்டேன்னு சொல்றாரு. இது என்ன கதை? அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்து தேவன் இப்படிதான் சொல்றாரு, எல்லாமே உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு வாக்கு கொடுத்ததை நான் கொடுக்கிறேன், உனக்கு வேணாம் இதெல்லாம் செய்யறதுக்கு உன்னை எதிரி உன்னை ஒன்னும் செய்யாதபடிக்கு உன்னை எதிராக வர்றாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் அழிச்சு போடுறபடி ஒரு தூதனை கூட அனுப்புறேன், ஆனா நான் வர மாட்டேன். ஏன் இப்படி சொல்றாரு? ஏன் கர்த்தருக்கு இப்படி ஒரு கோபம்? இத குறிச்சு நம்ம பார்க்கணும்னா யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். முந்தின அதிகாரம். அந்த முந்தின அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த இஸ்ரவேல் மக்களை கஷ்டப்பட்டு எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு தேவன். கூட்டிட்டு வந்து அந்த வனாந்திரத்துல நடத்துறாரு, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஆபத்துல இருந்து அவங்கள பாதுகாத்து அற்புதங்களை செஞ்சு நடத்திட்டு வராரு. ஆனா ஒரு சமயம் என்ன நடக்குதுன்னா, மோசைய அவரு அந்த மலையின் மேல அழைக்கிறாரு, மோசே கிட்ட பேசுறதுக்கு, விசேஷமான சில கட்டளைகளை கொடுக்கிறதுக்காக மோசைய மலை மேல அனுப்புறாரு. மோசே அந்த மலை மேல போறாரு பாருங்க. 40 நாட்கள் ஆகிறது. அந்த மலை மேல மோசே தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரு, விசேஷமான இந்த கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக. அந்த சூழ்நிலையில கீழே இருக்கிற மக்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள் பயந்து போய் நடுங்கி அவங்க ஆரோன் கிட்ட சொல்றாங்க, மோசேய காணோம், என்ன நடக்குமோ தெரியல, நீ ஒண்ணு செய்யுங்க, எங்களுக்கு ஒரு தேவரை உண்டாக்குங்க, எங்களுக்கு பதில் சொல்றபடி நடத்தும்படி என்று சொல்லி கேட்கிறாங்க. ஆரோன் என்ன பண்றாரு, இப்படியாக அவங்களுடைய ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கலட்டிட்டு வர சொல்லிட்டு, காதணிகளை கலட்டிட்டு வர சொல்லிட்டு, அதை எடுத்து ஒரு கோல்டன் காஃப், ஒரு உருவத்தை அந்த தங்கத்தின் மூலமாக செய்யறாரு. அதை செய்த உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு முன்னாடி அதை பணிந்து கொண்டு வணங்கி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எகிப்திலிருந்து எங்களை கூட்டிட்டு வந்தது இந்த தேவர்கள் தான் என்று சொல்றாங்க. These are the gods who brought us out of Egypt என்று கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பொய் சொல்றாங்க. தேவன் கோபம் அடைகிறார். கோபம் அடைஞ்சு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. அது கோபம் இன்னும் அவர்கிட்ட இருந்து போல பாருங்க. ஆனா இப்போ அவங்க மத்தியில் அவர் என்ன சொல்றாருன்னா, சரி பொழைச்சு போங்க, புது வருஷத்துக்குள்ள போங்க,
நீங்க என் பிள்ளையா இருக்கிறீங்க. நான் தான் உங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தேன். நான் உங்களுக்கு எகிப்திலிருந்து கூட்டிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தனோ அது எல்லாத்தையும் நான் செய்யறேன். நான் வாக்கு மாறாத தேவன். உங்களை மாதிரி நடுவுல மாறுற ஆளு நான் கிடையாது. நான் வாக்கு கொடுத்ததை செய்வேன். அதனால நான் வாக்கு கொடுத்ததின்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக உங்க கூட தூதனையும் அனுப்புறேன். எதிரிகள் வந்தா அவன் பார்த்துப்பான். ஆனா நான் வர மாட்டேன். ஏன்னா நான் வந்தேன்னா உங்களை நிர்மூலமாக்கிடுவேனோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்றது வசனம்? நான் வந்தேன்னா உங்களை நிர்மூலமாக்கி விடுவேனோ என்று பயமா இருக்கு. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் வணங்கா கழுத்துடையவர்களாக இருக்கிறீங்க. ஸ்டிஃப் நெக்ட் பீப்புள் என்று இங்கிலீஷ்ல சொல்லுது. வணங்கா கழுத்து. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை கனி கொடுக்க செஞ்சாரு 2023ல. கர்த்தர் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் வச்சிருக்கிறாரு. ஆனா இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை நம்ம சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துல நம்ம இருக்கிறோம். நீங்க எல்லாரும் போன வருஷம் கர்த்தர் செஞ்ச காரியங்களை அனுபவிச்சீங்க, பார்த்தீங்க, சாட்சியா நிற்கிறீங்க. இந்த இடத்துல இருந்து கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். என்னோட ஜெபத்தினால மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் இதற்காக அதிகமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தோடு கூட இங்க வருகிறோம். நிறைய தடைகளை தாண்டி சிரமத்துக்கு மத்தியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால கர்த்தர் உண்மையாக நம்ம இடத்துல பேசுகிறவரா இருக்கிறார். அப்போ நீங்க பாத்தீங்க, போன வருஷம் அவர் சொன்னதை செஞ்சாரு. போன வருஷம் சொன்னது எல்லாம் எவ்வளவு தெளிவாக இருந்தது என்று சொல்லி, அப்ப இந்த வருஷமும் அவர் சொல்றதெல்லாம் தெளிவான உண்மையான காரியங்களை தானே இருக்கும், சத்தியமாக தானே இருக்கும். அப்ப அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னா அது கண்டிப்பா அப்படிதான் இருக்கும் இந்த வருஷம். அதே சமயத்தில் அவர் நம்மை எச்சரிக்கிறார். 2023ல ஒருவேளை நம்ம கனி கொடுத்திருந்தாலும் வணங்கா, சொல்லுங்க, வணங்கா கழுத்து உடையவர்களாக இருந்தோமா? ஸ்டிஃப் நெக்ட் பர்சனாக ஒருவேளை இருந்துட்டோமா? தேவன் இந்த நேரத்துல அதை யோசிக்கும்படியாக நம்மிடத்துல பேசுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம், பாலும் தேனும் ஓடலாம் நம்ம வாழ்க்கையில. சகல விதமான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில குறைவில்லாமல் வரலாம். வேலையில, பணத்துல, குடும்பத்துல எவ்வளவோ விஷயங்களை நம்ம அனுபவிக்கலாம். ஆனா தேவனோட பிரசனம் இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எந்த பிரயோஜனமும் இதற்கு இல்லை, எந்த பிரயோஜனமும் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், நீ புது வருஷத்துக்குள்ள போறீங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது. ரொம்ப நாளா நீங்க ஜெபிச்சிட்டு இருக்க ப்ரொமோஷன் கிடைக்குது. நீங்க புது வருஷத்துக்குள்ள போறீங்க, உங்களுக்கு தேவையான அந்த பணம் எப்படியோ அதிசயமாக வருகிறது, உங்க கடன் பிரச்சனைகள் மாறுகிறது. நீங்க புது வருஷத்துக்குள்ள போறீங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்குது.
நீங்க புது வருஷத்துக்குள்ள போறீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. எல்லாமே இருக்கும். ஆனா அந்த கர்த்தர் நம்மளோட இல்லைன்னா, அவர் பிரசன்னம் நம்ம கூட இல்லைன்னா, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? வெறுமை தான் இருக்கும், கோபம் தான் இருக்கும், எரிச்சல் தான் இருக்கும். ஒரு சைடு நம்ம பேங்க்ல காசு பெருகிட்டு போவோம், இன்னொரு சைடு நம்ம மனசுல நிம்மதி குறைஞ்சிட்டே போவோம். ஒரு சைடுல பதவிகள் உயர்வு கிடைச்சிட்டே இருக்கும், இன்னொரு சைடுல நம்ம சமாதானம் காணாம போயிட்டே இருக்கும். ஒரு சைடுல உலக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க, இன்னொரு சைடுல நம்ம தனிமையை உணர்ந்துட்டே இருப்போம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு கட்டுக்கட்டாக வந்தாலும் சரி, தேவனுடைய சமூகம் நம் மத்தியில நடுவுல இல்லைன்னா அது எல்லாமே விருதான். அதற்கு அர்த்தமே கிடையாது. அவை சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பொக்கிஷம் தேவனுடைய சமூகம், அவருடைய presence. That's the most beautiful thing that you can get. அளவில்லாமல் அதை கொடுப்பேன் என்று சொல்லி மோசேக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். நமக்கும் அதை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இயேசுப்பா, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஒன்று போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதுதான் எங்களுக்கு வேண்டும் ராஜா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? மோசே பாருங்க, வாஞ்சித்த அந்த பிரசனத்திற்கு கர்த்தர் இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா சொன்ன உடனே மோசே விடல பாருங்க. மோசே என்ன பண்றான்? தேவனுடைய சமூகத்துக்கு போறான். அந்த சமூகத்துல போயிட்டு தேவனிடத்துல கேட்கிறான். இப்படியாக கேட்கிறான். 12ஆம் வசனம் வாசிப்போமா? 12:33. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று சொல்லி கேட்கிறான் மோசே. மோசே ரொம்ப தெளிவாக இருக்கிறான் பாருங்க. மோசே கிட்ட எந்த குழப்பமும் இல்லை. மோசே சொல்றான், ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரி, பாலும் தேனும் ஓடுற தேசம் எல்லாம் சரி, தூதன் வரதெல்லாம் சரி, ஆனா அது போதாதையா, அது போதாது. உன் பிரசனம் தான் அந்த பார்வோன் ராஜாவோட உள்ளத்தை மாற்றிடுச்சு, அங்க அற்புதங்களை செஞ்சுச்சு, அங்கிருந்து எங்களை வெளியே கொண்டு வந்துச்சு. அந்த அந்த கடலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது முன்னாடியும் போக முடியாம பின்னாடியும் போக முடியாம ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உன் பிரசனம் தான் அங்க அதிசயத்தை செஞ்சு அந்த கடலை பிளக்க செய்தது. அதற்கு மத்தியில் எங்களை பத்திரமாக வெளியே கூட்டிட்டு வந்தது. உன் பிரசனம் தான் வனாந்திரத்துல எங்களை பாதுகாத்தது. உன் பிரசனம் தான் எங்களுக்கு மன்னாவை கொடுத்தது. உன் பிரசனம் தான் எதிரிகள் வரும் பொழுது அந்த எதிரிகள் இடத்திலிருந்து எங்களை தப்புவித்தது. 2023 உன் பிரசனத்தை நாங்க உணர்ந்தோம் பல்வேறு சூழ்நிலைகளில். அந்த பிரசனம் தான் எனக்கு வேண்டும் ஐயா என்று சொல்லி மோசே தெளிவாக இருக்கிறார். மோசே கர்த்தரோட எவ்வளவு நெருக்கமாக இருந்தான் பாருங்க, எவ்வளவு நெருக்கமாக இருந்தான்.
ஆனாலும் அவன் கர்த்தரிடத்துல என்ன கேட்கிறானா, உன் வழிகளை எனக்கு காண்பீங்க என்று சொல்றான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷம் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மளாம் கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், ஆலயத்துக்கு போகிறவர்களாக இருக்கலாம், ஆனா தேவனுடைய பிரசன்னத்தை இன்னும் அதிகமாக வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், வைராக்கியமா இருக்கணும். இந்த உலகத்துல இந்த வருஷத்துல பல சாதனைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறாரு, பல அற்புதங்களை வச்சிருக்கிறாரு. ஆனாலும் நம்ம உள்ள எதுக்காக ஏங்கணும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எதுக்காக ஏங்கணும் தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் எதற்காக ஏங்கணும் தெரியுமா? ஆண்டவரே, உன் பிரசன்னத்தை அளவில்லாமல் எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி ஏங்கிக் கொண்டே இருக்கணும். பிரசன்னத்தை, அவர் பிரசன்னத்தை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்வது எப்படின்னா, உன் வழிகளை எனக்கு காண்பீங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே. யூ டைரக்ட் மை ஸ்டெப்ஸ். நான் அடுத்தது என்ன செய்யணும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் என்ன செய்யணும் என்று எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. உன் சத்தத்தை கேட்கணும் ராஜா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவரை வாஞ்சிக்கிறது தான். அதை செய்யும் பொழுது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. மோசே இதை சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறாரு. வாசிப்போமா 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எப்போது சொல்றாரு? மோசே வாஞ்சித்து கேட்கும் பொழுது அதை சொல்றாரு. கர்த்தாவே, உன் வழிகளை எனக்கு காண்பியும் என்று சொன்ன மாத்திரத்துல கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஆனா என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, எனக்கு கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்துட்டார். சரிப்பா, நீ இவ்வளவு தூரம் வைராக்கியமா இருக்கிற, நான் உனக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்கிறேன்னு சொன்ன, ஆனாலும் நீ வைராக்கியமா இருக்கிற, நான் தான் வேணும்னு என்று சொல்லி நீ வைராக்கியமா இருக்கிறனால நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன்ப்பா, நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், இளைப்பாறுதல் தரும், இந்தா போ என்று சொல்றாரு. மோசே அதை கேட்டு போயிட்டானா? ஓகே ஆண்டவரே, சரி ஆண்டவரே, நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க இந்த வருஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, போதும், எனக்கு இது போதும் என்று சொல்லிட்டு போயிட்டானா? அதை வாங்கிட்டு அதை வீட்டில் நான் ஃப்ரேம் போட்டு மாட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பிரிண்ட் அவுட்டு கொடுங்க என்று சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிட்டு அவன் எங்கேயாவது ஃப்ரேம் போட்டு ஒட்டி வச்சுக்கிட்டானா? இல்லாட்டி தன்னுடைய ஒவ்வொரு சோஷியல் மீடியா ஆங்கிலையும் அதை போட்டதோடு அதை நிறுத்திக்கிட்டானா? மோசே என்ன தெரியுமா பண்றான்? அவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே அவன் என்ன செய்யறான் பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். நல்ல கவனிங்க, மோசே உடனடியாக என்ன பண்றானா, ஐயா ஐயா, உங்க சமூகம் என் கூட வரலன்னா நாங்க இங்கிருந்து போக மாட்டோம். பிடிவாதமாக இருக்கிறான், பிடிவாதமாக இருக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷம் அவருடைய சமூகம் நம்மோடு கூட வரும் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வருஷம் கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நிமிஷமும் உணர போறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரசன்னத்தை நீங்க பிடிவாதத்தோடு பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை பிடிவாதத்தோட பிடிச்சுக்கணும். ஏசப்பா, உன் பிரசன்னம் தான் எங்களுக்கு முக்கியம், அதை கொஞ்சம் கூட நாங்க விட ஆயத்தமா இல்லை என்று சொல்லி பிடிவாதத்தோட நம்ம அதை பிடித்து கொள்ள போகிறோம்.
முதல் காரியம் என்ன சொன்ன? அவர் பிரச்சனத்துக்கு தேவனிடத்துல வாஞ்சையோடு ஜெபிக்கணும். உன் வழிகளை எனக்கு காண்பீங்க என்று சொல்லி, உன் பிரச்சனை முக்கியம் என்று சொல்லி. இரண்டாவது காரியம் என்ன சொன்ன? அதை பிடிவாதத்தோடு பிடித்து கொள்ள வேண்டும். எதற்காகவும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. அதுதான் நம்ம வாழ்க்கையில முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம், இதே பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் மக்கள் இடத்துல சொல்றாரு, நான் வரமாட்டேன் என்று சொல்றாரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே என்ன நடக்குது தெரியுமா? வாசிப்போமா? 4ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்ட பொழுது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். இந்த துக்கமான விஷயத்தை இவங்க கேட்ட உடனே இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? என்ன பண்றாங்க? ஒருவரும் அவங்க அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்களை போட்டுக்கொள்ளலையா? நான் நினைக்கிறேன் நம்முடைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இன்னைக்கும் ஆபரணங்கள் போடாம இருக்கிறாங்களே, ஒருவேளை இதை பார்த்து இருக்குமோன்னு தெரியல எனக்கு. அதை பத்தி நான் எதுவும் சொல்ல வரல, பேச வரல. ஆனா அதற்கு அர்த்தம் அது கிடையாது. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இந்த வசனத்தை பார்த்துட்டு பிடிச்சுக்கிட்டு அப்படி நம்ம செய்ய நினைச்சோம்னா அது தப்பு. ஏன்னா இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும்னா 32ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும். 32ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? அவங்க ஆபரணங்களை கொடுக்குறாங்க. அந்த ஆபரணங்களை வச்சுதான் அந்த ஒரு பொய்யான தேவனை உருவாக்குறாங்க. இப்போ அவங்க துக்கித்து அவங்க செய்த தவற உணர்ந்து எந்த விஷயத்தை வச்சு அவங்க பொய்யான தேவனை உருவாக்கினாங்களோ அந்த விஷயத்தை அவங்க களைந்து போடுகிறதை பார்க்கிறோம். 23ல ஒருவேளை நாம் செய்த தவறுகள், பாவங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்கள் எதுவாவது இருக்கும் என்றால் 24ல தேவனுடைய சமூகத்தை நம்ம உணர வேண்டும் என்றால் அந்த காரியங்களை தயவு செய்து விட்டு விடுங்கள். ஆண்டவர் சமூகத்துல நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த குறைவுகளை ஒப்பு கொடுத்து, அந்த பாவங்களை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நான் இப்படியாக தவறு செஞ்சேன் ஆண்டவரே, உம் சமூகத்தை விட்டு விலகி போனேன் ஆண்டவரே, என்னை மன்னியுங்க, எனக்காக அந்த சிலுவையில மரித்த தேவனே, கடைசி சொட்டு வரைக்கும் ரத்தம் சிந்தின தேவனே, என்னை புதுப்பிங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்து துக்கித்து நாம் செய்த தவறுகளுக்காக, பாவங்களுக்காக துக்கித்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையில கடந்து வருகிறது. அவர் சமூகம் நம்ம நடுவுல இருக்கணும் என்றால் நம் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் திரும்பவும் சொல்றேன், கவனமா கேளுங்க. இந்த புது வருஷம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் அளவில்லாமல் நமக்கு இருக்கிறது, எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் அதை நமக்கு கொடுக்க போறார். நீங்க பார்க்க போறீங்க, செய்திகள் கேள்விப்படுவீங்க, உலக செய்திகள் கேள்விப்படுவீங்க, எப்படி இது ஒரு திறந்த வாசலின் வருடமாக இருக்க போகிறது என்று சொல்லி. உங்க கூட இருக்கிற உலக மனிதர்கள் எல்லாம் சந்தோஷமாக அவங்க கொண்டாடுவாங்க, இப்படிப்பட்ட வருஷமா இருக்கே என்று சொல்லி. ஆனா உங்களுக்கு தெரியும் இது உண்மையான சந்தோஷம் கிடையாது என்று சொல்லி. உண்மையான சந்தோஷம் தேவனுடைய பிரசன்னம், அவர் சமூகம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது தான் உண்மையான சந்தோஷம்.
அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த உண்மையான சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக நம்ம செய்ய வேண்டியது தேவனிடத்துல அவர் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வாஞ்சிக்கணும், தினம் தினம் ஜெபிக்கணும், மன்றாடி கேட்கணும். அப்பா உன் பிரசனம் அதுதான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி கேட்கணும். அப்படி நம்ம கேட்கும் பொழுது அதிகாலை நேரத்துல அவர் பிரசனத்தினால நம்மை மூடி மறைத்து அந்த நாள் முழுக்க அந்த பிரசனத்தில் நம்மளை நடத்துகிறவரா இருப்பாரு. நாம் பெற்றுக்கொண்ட அந்த பிரசனத்தை இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் பெற்றுக்கொண்ட அந்த பிரசனத்தை எக்காரணத்தை கொண்டு தொலைக்க கூடாது. மோசே எப்படி பிடிவாதமாக இருந்தானோ அதே போல நாமும் பிடிவாதமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, மோசே எப்படி பிடிவாதமாக இருந்தானோ நாமும் அப்படி பிடிவாதமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் பிடிவாதமாக இருக்கும் பொழுது அவர் பிரசன்னம் நம்மளோடு தங்கி இருக்கும். கடைசியாக அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த பாவத்து நிமித்தம் அவங்களோடு கூட வரல என்று தெரிஞ்ச உடனே இந்த பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே, அதற்கு தடையாக இருக்கிற எந்த காரியமும் வேண்டாம்ப்பா என்று சொல்லி அந்த குறைவுகளை, உலக ஆடம்பரங்களை, உலக பாவங்களை, இச்சைகளை, உலக பெருமைகளை, பேராசைகளை தூக்கி எறிந்தார்கள். எந்தெந்த காரியங்கள்லாம் 2023ல தேவனு கூட உங்களுக்கு இருக்கிற உறவை சிதைச்சதோ, தேவனுக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த நெருக்கத்தை மாற்றினதோ, தூர போக வச்சதோ, அந்த காரியம் எல்லாம் இந்த வருஷம் வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிங்க. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க இந்த வருஷம் ரொம்ப உணர்வீங்க. 24ல ரொம்ப உணர்வீங்க. ஒருவேளை உலக ஆசைகளுக்காக, உலக ஆடம்பரங்களுக்காக, உலக பணத்திற்காக அது மட்டும் போதும், அது கிடைச்சா போதும் என்று சொல்லி நீங்க அதை பின்னாடி ஓடி கொண்டிருந்தால், அதற்காக நான் தேவனுடைய பிரசன்னத்தை பத்தி கூட நான் கவலைப்படல, அது இல்லாட்டி பரவாயில்ல என்று சொல்லி நீங்க பாவத்துல விழுந்தா, நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். எல்லாம் இருக்கும், ஆனா உள்ளத்துல சமாதானம் இருக்காது. அவர் பிரச்சனை இல்லாம வெறுமையா இருக்கும் லைஃப். இந்த வருஷம் உங்க வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் மாற்றுவார். ஆனா அதை விட முக்கியம், அவர் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக போய் நமக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறது. உலக ஆடம்பரங்கள், உலக காரியங்கள் நமக்கு இளைப்பாறுதல் தர முடியாது. அந்த இளைப்பாறுதலை அவர் சமூகம் மட்டும்தான் தர முடியும். உங்க உள்ளத்துல அந்த இளைப்பாறுதலை உணர்வீங்க. அவர் சமூகம் நம்மளோட இருக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் விட்டுடுங்க, தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ ஒப்பு கொடுங்க. அப்போ கர்த்தருடைய பிரசனம் இளைப்பாறுதலை தருகிறத பார்ப்பீங்க. மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கர்த்தரோடு கூட இருந்தது. எப்படிப்பட்ட அனுபவம்னா, இந்த வசனங்களை நம்ம வாசிப்போம். மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்வாரு, நீ கூட்டிட்டு வந்த உன்னுடைய மக்கள் என்று சொல்வாரு. மோசே கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாரு, நீங்க அனுப்பி வச்ச உங்க மக்கள் என்று சொல்வார். இத படிக்கும் பொழுது எனக்கு குடும்பங்களில் நடக்கிற ஒரு அனுபவம் தான் தெரிஞ்சது. யூஸ்வலா பிள்ளை சரியா படிக்கல, தப்பு பண்ணுச்சுன்னா அப்பா சொல்லுவாரு, ஓம் பிள்ளை என்று சொல்லுவாரு. அப்போதான் அம்மா சொல்லுவாங்க, இல்ல இல்ல ஓம் பிள்ளை என்று சொல்லுவாங்க. அதே அந்த பிள்ளை நல்லா படிச்சதுன்னா, நல்லா சமத்தா இருந்துச்சுன்னா ஏன் பிள்ளை என்று சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி அப்ப சண்டை போட்டுப்பாங்க. பாருங்க, மோசேக்கும் கடவுளுக்கும் நடுவுல இப்படி ஒரு உறவு இருந்தது. They were so close to each other. இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தது. ஒருத்தர் உள்ளத்தை ஒருத்தர் புரிந்து கொள்ளுகிற அனுபவம் இருந்தது. They were so close. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய மக்கள் நீ கூட்டு வந்தல்ல அப்படின்ற. மோசே சொல்ற, இல்ல உங்களுடைய மக்கள் என்று சொல்றாரு.
அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருந்தது. இன்னொரு இடத்துல இந்த 33ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாக வாசிக்கிறோம். மோசே அவர் கர்த்தரிடத்துல சொல்றாரு, நீங்க என் கூட வரணும், நீங்க என் கூட இருக்கணும் என்று சொல்லி வைராக்கியமா சொல்லும்போது சொல்றாரு, பேர் சொல்லி பேர் சொல்லி என்று சொல்லி சொல்றாரு. கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கும்போது சொல்றாரு, உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று சொல்றாரு. அவங்களுடைய உறவு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு ஒரு நெருக்கம் இருக்கு, எவ்வளவு ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கு. இந்த வருஷம் அப்படிப்பட்ட நெருக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்றாரு. தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு செகண்டும் உணர்வோம். அவர் என்னோட கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு செகண்டும் உணர்வோம். நான் சொல்றேன், எனக்கு பிரியமானவர்களே, இதோட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு தகப்பனாக, ஒரு நண்பனாக அவர் நம் கரத்தை பிடித்து நடத்துகிறத நம்ம பார்க்க போறோம். நான் முடிக்க போறேன், ஆனா 3 விஷயங்களை சொல்லி முடிக்க போறேன். 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க போறேன். அவர் சமூகம் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு வேகமாக சில உதாரணங்களை சொல்லி முடிக்கிறேன். இந்த உதாரணங்களை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணுன்றதுக்காக இங்கிலீஷ்ல 3 எழுத்துக்களை உங்களுக்கு சொல்லித்தர போறேன். இன்னைக்கு 3 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கத்துட்டு போறீங்க. இங்க இருந்து எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென், ஹalleluya? எல்லாரும் சொல்றீங்களா என் கூட? எல் ஐ சி அப்படின்னா எல்ஐசி. எத்தனை பேருக்கு தெரியும் எல்ஐசினா என்னன்னு? எல்ஐசி என்னது? லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்ன செய்வாங்க? இன்சூர் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பார்த்துக்கிறோம் என்று சொல்றாங்க. இது அந்த எல்ஐசி கிடையாது, இது வேற எல்ஐசி. முதல் எல் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை, லாஞ்சிவிட்டி. கரெக்டா நான் சொல்றது? லாஞ்சிவிட்டி. இங்கிலீஷ் டீச்சர்ஸ்ல கரெக்டா? லாஞ்சிவிட்டி கரெக்டா? லாஞ்சிவிட்டி எல்லாரும் சொல்லுங்க. லாஞ்சிவிட்டி. கேட்கல 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 அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படின்னா என்ன? அது நான் அதை சொல்லி தரணுமா? லாஞ்சிவிட்டினா LONGEVITY. லாஞ்சிவிட்டினா நெடுநாள், அதிக ஆயுசு நாட்கள், ரொம்ப நிறைய ஆயுசு நாட்கள் என்று சொல்லி அர்த்தம். ரொம்ப நாள் இந்த பொருள் இருக்குதுப்பா. இந்த பைக்கை நான் 30 வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறேன். இந்த ஆளுக்கு 100 வயசாயிடுச்சு, இன்னும் நல்லா திடமா இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா அவருக்கு ஆயுசு ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அந்த பைக்குக்கு ஆயுசு ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் லாஞ்சிவிட்டி என்று சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஏனோக் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தான், தெரியுமா? எங்க இருந்தான் பைபிள்ல? குவிஸ் டைம் உங்களுக்கு. எங்க இருந்தான் பைபிள்ல? ஏனாக் 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 முன்னாடி இருந்தாரா? ஏனாக் எங்க இருந்தாருங்க? பைபிள் இருக்கிறாரா அவரு? ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் வரும். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல 24வது வசனம். எத்தனை வசனம்? 24வது வசனம். 24ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில காணாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். முன்னாடி வசனம் ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். 365 வருஷம். எனக்கு கேட்கல, உங்களுக்கு கேட்டுச்சா?
உங்களுக்கு கேட்டுச்சா? பின்னாடி தூங்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு கேட்டுச்சா? எத்தனை வருஷம்? 365 365. இங்க தூங்குறவங்களுக்கு கேட்டுச்சா? 300 சத்தமா கத்துங்கள. 300 இல்ல கேட்கல. 300 ஏனா கூட வயசு எவ்வளோ? 365. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல இந்த நம்பரு. என்னது? ஒரு வருஷமா? நிச்சயமாவா? அப்படியா? ஒரு வருஷத்துக்கு 365 நாளா இருக்கு. ஆஹா, 365 வருஷம் அவன் உயிரோடு இருந்திருக்கிறான், தேவனோடு சஞ்சரித்து இருக்கிறான், கர்த்தரோட பிரசன்னத்தில் இருந்திருக்கிறான். அவன் ஏனோக்கு குறித்து சொல்லப்படும் பொழுது எப்படி சொல்லுதுன்னா, அவன் கர்த்தரோட பிரசன்னத்திலே இருந்தானா, சஞ்சரித்து கொண்டே இருந்தானா. He was always with God. He walked with God. 365 வருஷம் இருந்தான். அதனால கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய வருஷத்தின் ஒவ்வொரு நாளையும் அப்படி நான் ஆசீர்வதிக்க போகிறேன், குறைவே இருக்காது என்று சொல்ற. தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ள வரும் பொழுது, வசனம் சொல்லுது, சமூகம் என்ன பண்ணுது நம்மளுக்கு? இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னது? அவருடைய சமூகம் நமக்கு என்ன தரும்? இளைப்பாறுதல் தரும். அப்போ இளைப்பாறுதல்னா ரெஸ்ட். எப்படிப்பட்ட இளைப்பாறுதல்? தேவனுடைய சமூகத்துல நம்ம இருக்கும் பொழுது, அந்த பிரசனத்தை வாஞ்சிக்கும் பொழுது, அந்த சமூகம் பிரசனம் நமக்கு என்ன பண்ணுனா எல்லாவற்றிலும் நிறைவை தரும். அந்த வருஷத்துல இருக்கிற 365 நாட்களும் நிறைவா இருக்கும், குறைவே இருக்காது, நீடித்து இருக்கும். ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கும். நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு நிறைவு இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்துல இருந்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், நிறைவா இருக்கும். ஏனாக்க போல. அடுத்தது என்ன சொன்ன? ஐயா ஐனா ஐ எதை குறிக்குது? எதை குறிக்குது? இது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை சொல்லி கொடுத்தேன்? லாஞ்சிவிட்டி. ரெண்டாவது என்ன வார்த்தை சொல்லி கொடுக்க போற? இன்டெகிரிட்டி. என்னது சொல்லுங்களேன்? இன்டெகிரிட்டி. ஸ்பெல்லிங் கத்துக்கலாமா? இன்டெகிரிட்டி சொல்லுவோமா எல்லாரும்? INT. தூக்கம் வருதா? டீ வேணுமா? சத்தமா சொல்லலாமா இந்த டீய? TEGR. நயப்பாக்கம் I. பெரிய கவனம் எங்க? டி. தேவராஞ்சேரி வந்திருக்கிறீங்களா? ஒய். இன்டெகிரிட்டி. LICல ஐல இன்டெகிரிட்டியை பார்க்கிறோம். இன்டெகிரிட்டினா என்ன? பிலாத்து விடத்துல இயேசு கிறிஸ்துவை கொண்டு போறாங்க. பிலாத்து இப்போ இயேசுவோட பிரசன்னத்துல இருக்கிறாரு. Pilate is now in the presence of Jesus. பிலாத்து எங்க இருக்கிறார் இப்போ? இயேசுவோட பிரசன்னத்துல இருக்கிறாரு. இயேசுவோட பிரசன்னத்துல இருக்கும் பொழுது பிலாத்து ஒரு ரோம ஆளுநர் பாருங்க. அவன் ஆக்சுவலா நல்ல மனுஷன் கிடையாது. நிறைய தப்பு, கொடுமைகள், பொய் எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த காலத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தான். ஏமாத்தி இந்த யூத மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் செஞ்சான். ஆனா இயேசுவோட பிரசன்னத்துல வந்த உடனே
அவனுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. எப்படியாவது இந்த இயேசுப்பாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். லூக்கா 23 நம்ம பார்க்க முடியும். அந்த 23ஆம் அதிகாரத்துல அதை நம்ம வாசிக்க முடியும். அத ஒரு வசனத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இந்த மக்கள் திரும்ப திரும்ப இயேசுப்பாவை எப்படியாவது அவரை சாகடிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, பிலாத்து 3 தரம் இயேசுப்பாக்காக பேசுறான். இவர் தப்பு செய்யல, இவர் நல்லவர், இவரை விட்டுடலாம், இவர்கிட்ட நான் ஒரு குற்றத்தையும் பார்க்கல, இந்த பனாமாஷ வேணா நம்ம அவரை வேணா நம்ம கொலை செஞ்சிடலாம், இவரை விட்டுடலாம் என்றெல்லாம் சொல்லி திரும்ப திரும்ப பேசுறத பார்க்கிறோம். பிலாத்து திடீர்னு அவங்கிட்ட உண்மை, அவன்கிட்ட என்ன வருது? உண்மை இருக்கு. திடீர்னு அவன்கிட்ட உண்மை வருது, நியாயமா நடக்கிறான். கர்த்தருடைய பிரசனம் என்ன தெரியுமா செய்யும்? நம்ம வாழ்க்கையில நியாயத்தையும் உண்மையும் வெளியே கொண்டு வரும். நம்ம தேவனுடைய சமூகத்துல இருக்கிறோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் நியாயம் இருக்கும், நீதி இருக்கும், உண்மை இருக்கும். அது மற்றவங்க பார்க்க முடியும். அதை விட சிறப்பான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. இதுதான் இன்டெகிரிட்டி. கடைசியாக என்ன சொன்ன? சி அப்படின்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லல, இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்களேன், சி என்னவா இருக்கும்? சி என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குவா? க்ளூ கொடுக்குவா? எத்தனை பேர் க்ளூ பிடிக்கும்? க்ளூவும் சி தான், ஆனா அந்த சி கிடையாது. இது எல் லாஞ்சிவிட்டி சொன்ன தெரியுமா? அங்க யாருடைய பிரச்சனத்தை பார்த்தோம்? ஏனோக்கு யாரோட பிரச்சனம்? அப்பா பிதாவோட பிரச்சனம். பிலாத்துக்கு இன்டெகிரிட்டி சொன்னோம் தெரியுமா? யாரோட பிரச்சனம்? குமாரனாக இயேசு கிறிஸ்துவுடைய பிரச்சனம். இப்ப நம்ம பார்க்க போற சீக்கு யாரோட பிரச்சனம்? கேட்கல 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 பரிசுத்த ஆவியானவருடைய பிரசனம். பரிசுத்த ஆவியானோட பிரசனத்தை எப்போ உணர்ந்தாங்க? மாடி வீட்டு அறையில அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானோட பிரசனத்தை உணர்றாங்க. என்ன நடக்குது 2ஆம் அதிகாரத்துல? அந்த வசனம் யாருக்கா தெரியுமா? என்ன நடக்குது? மாடி வீட்டு அறையில ஒரு மன்னதாக இருக்கும்போது வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வார்த்தைகளின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவங்க ஒரு மனதா இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவங்க மேல இறங்கி வந்தாரா? எப்படி வந்தாரு? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவங்க பிரசனம், அவருடைய பிரசனம், அது பரிசுத்த ஆவியானோட பிரசனம் அவர்கள் மேல வந்து அமர்ந்த உடனே அவங்க என்ன செய்றாங்க? அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவர்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு
வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். பாருங்க, அந்த ஆவியானவர் இறங்கி வந்த உடனே அவங்களுக்கு என்ன நடந்தது? வந்த உடனே அந்த வரம் அவங்களுக்கு கிடைச்ச உடனே, அவர் வந்ததே வரம், அந்த வரம் கிடைச்ச உடனே அந்த பிரசனம், பரிசுத்தமான பிரசனம் வந்த உடனே அவங்க வெவ்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பிச்சாங்களாம். இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் மத்தியில் ரொம்ப டிபேட் பண்ணக்கூடிய, நிறைய பேர் தர்க்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த அந்நிய பாஷை பேசுறது. அது நமக்கு இப்போ முக்கியம் கிடையாது. எனக்கு அதை பற்றி தர்க்கம் பண்ணுறது பிடிக்காது. ஏனென்றால் வசனங்களை நம்ம பின்பற்ற வேண்டும். வசனங்களிலே ஆவியானவர் நமக்கு என்ன தேவையோ அதை உணர்த்துவார். அது முக்கியம் கிடையாது. ஆனால் இதை வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன பாஷையில் எப்படி பேசுகிறோம், டங்ஸ்னா என்ன, அது இப்போ முக்கியம் இல்லை. ஆனால் அங்கே நடக்கிற அந்த விஷயத்தை பாருங்களேன். இந்த சீஷர்கள் எல்லாம் அந்த மாடி வீட்டு அறையில் ஒன்றாக வந்திருந்தவங்களா சாதாரண மனிதர்கள், மீன் பிடிக்கிறவங்க, அங்கங்க இருந்தவங்க, இப்படிப்பட்ட சாதாரண மனுஷங்க, லோக்கல் பீப்புள். அவங்களெல்லாம் ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து ஒன்று சேர்த்து வழி நடத்தி இருக்கிறாரு. இப்போ அவங்க அந்த மாடி வீட்டறையில் அவங்க ஒரு மனதாக ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானோட பிரசனம் அங்கே வரும் பொழுது அவங்களுக்கு வெவ்வேறு பாஷைகள் வருகிறது, பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஏதோ பாஷையில பேசல, புதிய வெவ்வேறு அவங்களுக்கு தெரியாத புதிய, அவங்க அது வரைக்கும் பேசாத இன்னொருத்தங்களுடைய பாஷையில பேசுறாங்க. நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது பார்க்குறோம், வெளியே இருந்து மக்கள் அவங்களாம் சொல்றாங்க, இது என்னோட பாஷையாச்சே, இன்னொருத்தர் சொல்றது என்னோட பாஷையாச்சே என்று சொல்றாங்க. அப்போ அவங்க வேற பாஷைகள், புதிய பாஷைகள் பேசினாங்க, புதிய விஷயங்களை பேசினாங்க, இது வரைக்கும் பேசாத காரியங்களை பேசினாங்க. பல பேர் அதில் இருந்தவங்க எழுத படிக்க தெரியாதவங்க, சாதாரண ஆட்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை எப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சார்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, அந்த பிரசனத்துக்குள்ள அவங்க வரும் பொழுது புதிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் சொல்றாரு, தேவனுடைய பிரசன்னத்துல இந்த வருஷம் நீங்க இருக்கும் பொழுது கிரியேட்டிவிட்டியை கர்த்தர் கொடுக்கிறேன் என்று சொல்றாரு. என்ன டீ? கிரியேட்டிவிட்டி. எல்ஐசியை மறந்தாலும் டீ மறந்துடாதீங்க. உங்க வீட்டில் டீ சாப்பிடும் போதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். லாஞ்சிவிட்டி, இன்டெகிரிட்டி, கடைசியாக கிரியேட்டிவிட்டி. சி, தூங்கிட்டீங்களா? சி, ஆர், இ, ஏ, டி, ஐ, வி, ஐ, டி, why. கிரியேட்டிவிட்டி கடைசி சி. கிரியேட்டிவிட்டினா புதிய காரியங்கள், புதிய சிந்தனை, புதிய தாளந்துகள். கர்த்தருடைய பிரசனம் இந்த வருஷம் உங்களுக்குள்ள தங்கி இருக்கும் பொழுது புதிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறாரு. நீங்க நினைச்சிருப்பீங்க, எனக்கு இதெல்லாம் வராது, நான் அதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு இந்த தகுதியெல்லாம் கிடையாதுன்னு. ஆனா பரிசுத்த ஆவியானோட பிரசனம் உங்க வாழ்க்கையில உங்களை நிரப்பும் பொழுது புதிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை கர்த்தர் உங்க மூலமாக செய்வார். பாருங்க, பிசாசு பல தடைகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான் உங்களை தோற்கடிக்கிறதுக்கு. தேவ பிரசனம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவன் தடுப்பான் பிசாசு. ஆனா பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு புதிய காரியங்களை செய்வார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு புதிய காரியங்களை செய்வார். உங்க கரங்களை அவர் ஆசீர்வதித்து புதிய காரியங்களை செய்ய வைப்பாரு. இன்னைக்குரிய மெசேஜை ஃபுல்லா நான் எழுதி வச்சிருந்தேன். வசனங்களோடு என்ன மெசேஜ்னு ஒண்ணு ஒண்ணா
வேர்ட் பை வேர்டு எழுதி வச்சிருந்தேன். இங்க வந்து உங்களை உற்சாகப்படுத்தின பிறகு அந்த ஃபைலை ஓபன் பண்ண ட்ரை பண்றேன், ஓபனே ஆல. நான் இப்போ உங்களோட பேசின வசனங்கள் முழுக்க முழுக்க ஆவியானவர் பேசினது. ஒரு வார்த்தை நான் இதை பார்த்து பேசல. உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா நீங்க முடிச்ச உடனே வாங்க, நான் காண்பிக்கிறேன். அந்த ஃபைல் இது வரைக்கும் ஓபன் ஆகல. நானும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இதை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். எத்தனை பேர் அதை கவனிச்சீங்கன்னு தெரியாது. பிரசங்கம் பண்றவங்களுக்கெல்லாம் நிறைய ட்ரிக்கு தெரியும். இந்த மாதிரி உங்க கூட பேசுற மாதிரி தான் நான் பேசிட்டே இருந்தேன். ஆனா ஒரு சைட்ல இங்க தட்டிட்டே இருந்தேன், என்னடா ஓபன் ஆக மாட்டேங்குது என்று சொல்லி. ஆனா ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உன் பிரசனம், ஆண்டவரே. கர்த்தர் பாருங்க எவ்வளவு நல்லவரா இருக்கிறார்ல. நீ பேசினா என்ன, பேசாட்டி என்ன, நீ ஆயத்தம் பண்ணது கிடையாது. நான் பேச நினைச்சது, என் பிள்ளைகளுக்கு பேச நினைச்சது நான் பேசுவேன் என்று சொல்லி பேசினார். ஒரு வார்த்தை கூட நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த வசனத்திலிருந்து நான் பேசவே இல்லை. முழுக்க முழுக்க ஆவியானோட பிரசனத்துல ஆவியானோட புதிய காரியத்தை செஞ்சார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்திற்கான வாக்கு தத்தத்திற்கு முதல் சாட்சி நாதான். அந்த பெரும் ஆண்டவருக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷம் ரொம்ப விசேஷமான வருஷம். எண்ணற்ற அற்புதங்களை பார்ப்பீங்க. திறந்த வாசலை பார்க்க போறீங்க. எல்லாவற்றிலும் செழிப்பை பத்தி கேள்விப்படுவீங்க. பாலும் தேனும் ஓடுகிறத அங்கங்க அறிவிப்பாங்க. அதை பத்தி கேட்க போறீங்க. உலக மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க, எல்லாரும் கொண்டாடுவாங்க. அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, என்னோட ஆட்சினாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு. இந்தியா கிரிக்கெட்ல வின் பண்ணும், என்னாலதான் என்று சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டோம். எக்கனாமிக் சிச்சுவேஷன் மாறும். நான் சொன்ன மாதிரி ரூபாய் மதிப்பு ஏறும், என்னாலதான் சொல்லுவாங்க. இந்தியா சைனிங் சொல்லுவாங்க, என்னாலதான். எல்லாம் நடக்கும். ஆனா அது மனுஷனால கிடையாது, கர்த்தரால் என்பதை நம்மளாம் உணர்வோம். கர்த்தரால் வருகிற அரசியல் தலைவர்கள் தான் வருவாங்க. அது கர்த்தர் என்ன சொல்லுவார்னா, அவங்களால கிடையாது, என்னால என்பதை நிரூபிக்கிறதுக்காக அது கர்த்தர் செய்ய போற. இப்படி பல அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நடக்கும். ஆனா உண்மையான சந்தோஷம் தேவ பிள்ளைங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். உலகத்துல எல்லாம் நடக்கும், ஆனா உண்மையான சந்தோஷம் தேவனுடைய பிள்ளைங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கிட்டதான் தேவனுடைய பிரசனம் இருக்கும். தேவனுடைய பிரசனம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் லாஞ்சிவிட்டி இருக்கும். 365 நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆயுஷாக இருக்கும். இன்டெகிரிட்டி இருக்கும். அவங்க செய்கிற எல்லா காரியங்களிலும் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் நியாயம் இருக்கும், நீதி இருக்கும், நேர்மை இருக்கும், கிரியேட்டிவிட்டி இருக்கும். அவங்க வாழ்க்கையில அவங்க புதிய புதிய காரியங்களை, அவங்க யோசிக்காத காரியங்களை எதுலலாம் நாங்க வீக்குன்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் சிறப்பாக சிறந்து விளங்குறத எல்லாரும் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பாலும் தேனும் ஓடுகிற வருஷத்தை தருகிறார். கர்த்தருடைய சமூகம் நம்ம முன்பதாக போய் நமக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறது.